உன் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போவே வருவேன். இது என்ன சத்திரமா? என்னடி உனக்கு பிரச்சனை? இது என்ன சத்திரமான்னு கேட்டேன். ஏய், அப்படிதாடி பண்ணுவேன். நான் ஆம்பளடி. குடிப்பேன், கூத்தடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், எவ கூடாலும் இருப்பேன். எங்க அம்மாவே எனக்கு கேள்வி கேட்டதில்ல. நீ யாரு நீ கேள்வி கேட்கறதுக்கு? ஓ, நான் கேட்க கூடாதா? உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தல்ல. இனிமேல் உன் கூட மனுஷ வாழ்வானா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு என்ன போறேன். போ தாராளமா போ. உன்னை யாரும் இங்க பிடிச்சி வைக்கல. கிளம்பிக்கிட்டே இரு. ஓ, என்ன விரட்டி விட்டுட்டு அவளை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தலான்னு இருக்கீங்களா? சீ, உங்க கூட வாழ்றதே வேஸ்ட். இங்க பாருடா, உங்க அப்பா அவளை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்த போறான். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது. கிளம்பு. அவனை நீ கூட்டி போற? உன்கிட்ட விட்டா அவனு உன்ன மாதிரி நாசமா போயிருவான். என்னது நாசமா போயிருவானா? உன்னாலதான் என் வாழ்க்கையே போச்சு. உன்னை என்ன கல்யாணம்? 5 நிமிஷம். 21 வருஷமா நீங்க பேசுறத நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் பேசணும். என்ன சொன்னீங்க? உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையை பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் வாழ்க்கையை பத்தி நீ யோசிச்சிருக்கீங்களா? உங்க பிரச்சனையை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆனா எனக்கு என்ன பிரச்சனை, நான் எவ்வளவு சஃபரா இருக்கேன்னு ஒரு நாளாச்சும் கேட்டிருக்கீங்களா? அட்லீஸ்ட் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு பசங்களுக்கும் உங்க அம்மா அப்பா கால் பண்றப்போ ஆசையா போய் ஃபோன் எடுப்பாங்க. ஆனா நான் மட்டும் நீங்க எப்ப கால் பண்ணாலும் பயந்து ஃபோன் எடுத்துட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? நீங்க ஒரு தடவை ஃபோன் அடிக்கிறப்பையும் உங்க அம்மா அப்படி பண்றா, உங்க அப்பா அப்படி பண்றா, உங்க அம்மா மேல சந்தேகப்படுறா, உங்க அம்மா என்கிட்ட சண்டை போடுறா, உங்க அப்பா அப்படி பண்றாருன்னு உங்களை பத்தி மட்டும் பேசிட்டீங்களே தவிர என்னைக்காவது ஒரு நாள் கால் பண்ணி என்னைய பத்தி பேசிருக்கீங்களா? எல்லாருக்கும் பிரச்சனையை ஷேர் பண்ண யாராவது ஒருத்தவங்களாவது இருப்பாங்க. ஆனா எனக்கு அப்படி யாரும் இல்லப்பா. உங்களை விட்டா அப்படி எனக்கு யாரும் இல்லைம்மா. சில நேரத்துலலாம் என்னடா வாழ்க்கைதுன்னு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியலம்மா. நீங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்ப